தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். சாலமோனின் ஞானம் 3:1. நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய கரங்களில் நீதிமான்களுடைய ஆன்மாக்கள் இளைப்பாறுகின்றது. கடவுள் நீதிமான்களுக்கு நெருக்கமாக இருக்கிறார். கடவுள் ஆன்மாக்களுக்கு நெருக்கமாக இருக்கிறார். அதனால்தான் நீதிமான்களுடைய ஆன்மாக்கள் ஆண்டவருடைய கரங்களில் ஆண்டவருக்கு நெருக்கமாக இருக்கிறது. நீதிமான்கள் யார்? எப்படிப்பட்டவர்கள்? யாரெல்லாம் நம்பிக்கையாளர்களாக திருமுழுக்கு பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் நீதிமான்களின் பட்டியலிலே அமர்த்தப்படுகிறார்கள். திருமுழுக்கு ஒருவரை பரிசுத்தப்படுத்தி நீதிமான்களின் பட்டியலிலே இணைத்து வைத்திருக்கிறது. திருமுழுக்கின் வழியாக பெற்ற அருள்பொழிவு அபிஷேகம் ஆண்டவர் இயேசுவின் பாடுகளை, ஆண்டவர் இயேசுவின் சிலுவையினை, தியாகத்தினை எக்காலத்திற்கும் என்றும் எல்லோருக்கும் என்றும் அர்ப்பணிக்கக்கூடியதாக இருக்கிறது. திருமுழுக்கு ஆண்டவர் இயேசுவின் பாடுகளை அந்த மனிதருக்கு உரியதாக மாற்றுகிறது. ஆண்டவர் இயேசு பாடுகளை ஏற்றிருக்கிறார் என்றால் அது திருமுழுக்கு பெற்ற ஒருவருக்கான ஒன்று. அப்படி என்றால் அந்த திருமுழுக்கு பெற்ற மனிதர் தன்னுடைய வாழ்வை ஆண்டவரோடு இணைத்து வைத்திருக்க முடியும். இறப்பில் ஆண்டவரோடு இணைந்திருக்க முடியும். ஆண்டவருடைய கரங்களில் இளைப்பாறுதல் பெற முடியும். இன்று அனைத்து இறந்த ஆன்மாக்களுடைய விழாவை கொண்டாடுகின்ற இன்று ஆண்டவர் அனைவரையுமே தன்னோடு நெருக்கமாக வைத்திருக்கிறார் என்கின்ற உண்மை நமக்கு தெளிவுபடுத்தப்படுகிறது. நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். திருமுழுக்கு பெற்ற என்னுடைய வாழ்வு ஆசீர்வாதமான வாழ்வு என்பதனை நான் உணரச் செய்கிறீர். ஆண்டவரே, திருமுழுக்கின் வழியாக உம்முடைய பாடுகளின் பரிசுத்தம், உம்முடைய பாடுகளின் வேதனை, உம்முடைய பாடுகளின் தியாகம் என்ன என்பதனை எனக்கு உணர்த்துகிறீர். ஆண்டவரே, திருமுழுக்கின் அபிஷேகம் என்னை உம்மோடு பாடுகளை சந்திக்க அழைக்கிறது என்பதனை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்மோடு பரிசுத்தமாக வாழ அழைக்கிறது என்பதனை நினைத்து நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த உலகிலிருந்து இறந்து உம்முடைய கரங்களில் இளைப்பாறுகின்ற அனைவரும் உம்மோடு பரிசுத்தமாய் இணைந்திருக்கிறார்கள், உம்முடைய கரங்களிலே இளைப்பாறுதல் பெறுகிறார்கள் என்கின்ற நம்பிக்கையை எனக்கு தருவீராக. என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.